Hi students, now let us discuss something about production and cost. So rapid revision class now we are into production and cost. So what is production? நம்மளுக்கு இல்லைன்னா ப்ரொடக்ஷன் கான்செப்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்டெப்த்தாக நம்ம கிளாஸ்லேயே பார்த்துருப்போம். இப்போ ரேபிட் ரிவிஷனுங்கிற கீழே ஒரு சின்ன சின்ன குட்டி குட்டி கான்செப்ட் மட்டும் பார்த்துட்டு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஈஸியாக நீங்கள் பார்க்குறதுக்காக மட்டும் 20 மினிட்ஸில் முடிக்கிற மாதிரி பிளான் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொடக்ஷன் தியரி வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மேம் வாட் இஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னா மேம் ப்ரொடக்ஷனா என்ன மேம்? உற்பத்தி. நீங்கள் என்ன நினைப்பீங்க? ப்ரொடக்ஷன்னா உற்பத்தி. ரா மெட்டீரியலில் ஃபினிஷ்டு குட்ஸ் பண்ணுறது தான் ப்ரொடக்ஷன். அப்படின்னா உங்களுக்கு முன்னாடியே சொன்னேன், ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸ் பண்ணுறது மட்டும் ப்ரொடக்ஷன் கிடையாது. ஒரு வெண்டர் காய்கறி விற்கிறாரு, இட் இஸ் அ ப்ரொடக்ஷன். அதே மாதிரி ஒரு டீச்சர் டீச் பண்ணுறாங்க, ஆடிட்டர் அவங்களுடைய சர்வீஸ் பண்ணுறாங்க, இட் இஸ் ஆல்சோ ஏ ப்ரொடக்ஷன். நம்மளுக்கு என்னென்னலாம் யூட்டிலிட்டி கிடைக்குதோ எல்லாமே ப்ரொடக்ஷன் தான் வரும். But what is production? Is a creation or addition of utility. Important one word, creation or addition of utility. எங்கெல்லாம் நமக்கு satisfaction கிடைக்குதோ எல்லாமே ப்ரொடக்ஷன்ங்கிற கான்செப்ட்ல creation or addition of utility. So production தான் creation or addition of utility. இதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? முன்னாடியே நம்ம பார்த்ததே தான். ப்ரொடக்ஷன் ஆர் கிரியேஷன் ஆஃப் யூட்டிலிட்டிங்கும் போது நம்மளுக்கு ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸ் மாற்றுறது, வெண்டர் காய்கறி விற்கிறது, நாங்கள் கிளாஸ் எடுக்கிறது எல்லாமே எதில் வரும்? ப்ரொடக்ஷன். ஏன்னா ப்ரொடக்ஷன் வந்து யூட்டிலிட்டி வந்து நிறைய டைப்ஸ் இருக்குது. ஒன்று ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி அண்ட் பர்சன் யூட்டிலிட்டி. ஸோ டைம் யூட்டிலிட்டி அப்படின்னா ஃபார்ம் யூட்டிலிட்டினா ரா மெட்டீரியல் ஃபினிஷ்டு குட்ஸ். டைம் யூட்டிலிட்டினா இப்போ எக்ஸாம்பிள் சம்மர் சீசனில் நம்மளுக்கு காட்டன் ட்ரெஸ்ஸஸ் தேவைப்படும், வின்டர் சீசனில் அம்பர்லா தேவைப்படும். எந்த டைமில் என்னென்ன தேவையோ அதை அந்த டைமில் கொடுக்குறது டைம் யூட்டிலிட்டி. பிளேஸ் யூட்டிலிட்டி, எக்ஸாம்பிள் தஞ்சாவூரில் அரிசி நிறையா கிடைக்கும், அங்கேருந்து எங்கே அதிகமாக டிமாண்ட் இருக்கும் அங்கே எடுத்துகிட்டு போகிறது பிளேஸ் யூட்டிலிட்டி. பர்சன் யூட்டிலிட்டி அப்படின்னா டீச்சிங், ஆடிட்டிங், இதெல்லாமே ஒரு பர்சன் கொடுக்குற யூட்டிலிட்டி எல்லாமே என்னமா ஹியூமன் பீயிங் ஸ்கில் யூஸ் பண்ணுறது எல்லாமே பர்சன் யூட்டிலிட்டி. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் என்ன பண்ணிட்டோம்? கிரியேஷன் ஆடிஷன் யூட்டிலிட்டிஸ் நோன் அஸ் ப்ரொடக்ஷன் சொல்லியாச்சு. ஸோ வெண்டர் காய்கறி விற்கிறது எல்லாமே வந்து ப்ரொடக்ஷனில் வரும்னு சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஃபார்ம் யூட்டிலிட்டி, டைம் யூட்டிலிட்டி, பிளேஸ் யூட்டிலிட்டி அண்ட் பர்சன் யூட்டிலிட்டி, அது 4 டைப்ஸ் ஆஃப் யூட்டிலிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். அடுத்து ஒன் வேர்ட் ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன். ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் எது வரும்? ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஒரு பொருளை உற்பத்தி செய்வதற்கான காரணிகள் என்னென்னலாம்? ஃபர்ஸ்ட் ஒன் லேண்ட், ரெண்டாவது லேபர், 3 கேபிட்டல், 4th ஒன் இஸ் ஆர்கனைசேஷன். லேண்ட், லேபர், கேபிட்டல் அண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இன் ரிட்டர்ன் லேண்டுக்கு இன் ரிட்டர்ன் என்ன நமக்கு கிடைக்குது? ரெண்ட். லேபருக்கு வேஜஸ், கேபிட்டலுக்கு இன்ட்ரெஸ்ட், ஆர்கனைசேஷனுக்கு ப்ராஃபிட். ஸோ இது எல்லாமே 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனை நம்ம பார்க்குறோம். ஸோ இதில் வந்து லேண்டுக்கு நம்மளுக்கு ரெண்ட் கிடைக்குது. இது எல்லாமே இன் ரிட்டர்ன் நம்மளுக்கு 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷனில் கிடைக்கிற என்ன கொடுக்க போகிறோம் அப்படிங்கிற ரெண்ட்டு, வேஜஸ், இன்ட்ரெஸ்ட் அண்ட் ப்ராஃபிட். இதெல்லாம் நம்மளுக்கு ரொம்ப நிறைய பார்த்துட்டோம். நம்ம புக்கில் பார்த்தீங்க, சிஏ புக்கில் பார்த்தீங்கன்னா லேண்டை பற்றி நிறைய கொடுத்துருப்பாங்க ஃபீச்சர்ஸ், கண்டிப்பாக பாருங்கள். இப்போ நம்மளுக்கு வந்து என்னென்னா நீங்கள் சிஏ, சிஎம்ஏ, சிஎஸ் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ட் தான். இன்னொன்று வந்து ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இதோட டெஃபினேஷன்ஸ் ஒன்ஸ் அப்படியே கோ த்ரூ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லேண்ட் என்னது? இட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், இட் இஸ் அ ஃப்ரீ கிஃப்ட் ஆஃப் நேச்சர். இதில் வந்து என்னென்னா ஹியூமனால இயக்க முடியாது, இட் இஸ் அ நேச்சருடைய ஃப்ரீ கிஃப்ட். அடுத்தது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன், பட் ப்ளீஸ் மேக் நோட் ஆஃப் இட், சப்ளை ஆஃப் லேண்ட் இஸ் ஃபிக்ஸ்டு. லேண்ட் வந்து யாருனாலும் சப்ளை மாற்ற முடியாது. இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், சப்ளை ஆஃப் லேண்ட் இஸ் டேஷ், வேரியபிளா ஃபிக்ஸ்டான்லாம் கேட்டாங்கன்னா இட் இஸ் ஃபிக்ஸ்டு. பட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அண்டர்லைன் பண்ணிக்க உங்கள் புக்லையும் கூட, சப்ளை ஆஃப் லேண்ட் இன் எக்கானமி பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் perfectly inelastic. Economy point of view perfectly inelastic. அடுத்தது firm point of view relatively elastic. Very important question. இந்த paragraph புக்லயும் மார்க் பண்ணிக்கி important. ஸோ அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எக்கானமியில் பெர்ஃபெக்ட்லி இன்லாஸ்டிக்ங்கிறாங்க. 1 ஏக்கர் லேண்டை 4 ஏக்கர் லேண்டை மாற்ற முடியாது, 4 ஏக்கர் 5 ஏக்கரை மாற்ற முடியாது. ஸோ அது வந்து ஃபிக்ஸ்டு. பட் என்ன பண்ணலாம்? அதை ப்ரொடக்டிவிட்டி வேணால் இன்க்ரீஸ் பண்ணலாம். அப்போது ஃபர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிலேட்டிவ்லி இலாஸ்டிக். மேம் அப்படின்னு என்ன? ஒன்றும் இல்லைப்பா, இப்போ ஃபெர்டிலைசர்லாம் வந்துருச்சு, 4 ஏக்கரில் விளைய வைக்கிறது 1 ஏக்கரில் கொண்டு வர்றாங்க இல்லைங்களா? ஸோ அப்போ என்னன்னா ஃபர்மோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரிலேட்டிவ்லி இலாஸ்டிக். எக்கானமியில் பெருசு. ஸோ இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட், சப்ளை ஆஃப் லேண்ட் இஸ் டேஷ் ஃபிக்ஸ்டு. சப்ளை ஆஃப் லேண்ட் அண்ட் எக்கானமி பாயிண்ட் ஆஃப் வியூ பெர்ஃபெக்ட்லி இன்லாஸ்டிக். அதே மாதிரி ஃபர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூ இட் இஸ் ரிலேட்டிவ்லி இலாஸ்டிக். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னா இட் இஸ் லேண்ட் இஸ் பெர்மனன்ட் அண்ட் இன்டிஸ்ட்ரக்டபிள் பவர். அப்படின்னு என்னதுமா? இது யாராலையுமே மாற்ற முடியாது, யாராலையும் அழிக்கவும் முடியாது. அதே மாதிரி பாசிவ் ஃபேக்டர், மொபைல், அதெல்லாம் எப்போ போல பார்த்துக்கணும். நெக்ஸ்ட் என்னது? லேபர். லேபர் பொறுத்த வரைக்கும் ஸ்கில்டு, அன்ஸ்கில்டு எல்லா லேபர்ஸ் வருவாங்க. ஒயிட் காலர் ஜாப், ப்ளூ காலர் ஜாப் எல்லாருமே உள்ள வருவாங்க. சரிங்க மேம், இது எப்படிங்கம்மா
ஒயிட் கலர் ஜாப் ப்ளூ கலர் ஜாப்னா அதெல்லாம் என்ன அப்படின்னா, அதாவது உடல் உழைப்பு பண்ணாமல் நம்ம வேலை செய்கிறது எல்லாமே ஒயிட் காலர், உடல் உழைப்பு செஞ்சு சம்பாதிக்கிற மூட்டை தூக்குறது அது மாதிரி இருக்கிறதெல்லாம் ப்ளூ காலர் ஜாப். ஏன் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிடிக்கிறோம்? ஒயிட் கலர் ஜாப்புக்காக தானே. ஸோ இதெல்லாம் ஜென்ரல் கான்செப்ட் தான். ஸோ இதெல்லாமே லேபர். ஸோ லேபர் பொறுத்த வரைக்கும் நீங்கள் அதே நம்ம பெரிஷபிள் கொடுத்துருக்காங்க. நீங்கள் லேபர் பெரிஷபிள் பற்றி அழுகி போயிருமான்னு கேட்காதீங்க. பெரிஷபிள்னா திருப்பி சொல்லியிருக்கிறேன். கமர்ஷியலி பெரிஷபிள் வேறு, அழுகி போகிறது வேறு. ஸோ கமர்ஷியலி பெரிஷபிள்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வந்து இது ஏன் லேபர் வந்து பெரிஷபிள்னு சொல்கிறாங்க அப்படின்னா, 1 day லேபர் இஸ் லாஸ்ட், இட் கேனாட் பி ரெக்கவர். திருப்பி வந்து அந்த லேபர் டே வந்து நம்ம ரெக்கவர் பண்ண முடியாது. அதனால தான் இட் இஸ் அ பெரிஷபிள் இன் நேச்சர்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஏஜ் ஃபேக்டர், அதுவும்னால இது பெரிஷபிள் சொல்லியிருக்காங்க. அழுகி போகிறதுக்கு இதுக்கு இந்த சம்மந்தம் கிடையாது. அது மொபைல் ஒரு இடத்துல இடத்துக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அது எல்லாமே. நெக்ஸ்ட் வந்து கேபிட்டல், வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஸோ கேபிட்டல்னா என்ன? முதலீடு. இன்னொரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், கேபிட்டல் வெல்த் ஒன்றான்னு கேட்பாங்க. நோ, கேபிட்டல் இஸ் நாட் ஈக்குவல் டு வெல்த். கேபிட்டல்னா முதலீடு, வெல்த்னா சொத்து. அப்போ கேபிட்டல் வெல்த்துக்கு என்னதுன்னா, கேபிட்டல் இஸ் பார்ட் ஆஃப் வெல்த், அவ்வளோதானே தவிர ரெண்டும் எதுவும்னு கிடையாது. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், நோட் பண்ணிக்கோங்க. இன்னொன்று என்னன்னா, டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன், கிளாஸ் எடுக்கும்போதே சொல்லியிருக்கிறேன். டிமாண்ட் அண்ட் சப்ளை எல்லாமே ஃப்ளோ கான்செப்ட், இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். பட் கேபிட்டல் இஸ் அ ஸ்டாக் கான்செப்ட். ஆனால் இன்கம் derived from the capital is a flow concept. ஏன்னா இது ஸ்டாக்னு ஏன் சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ஒன்ஸ் அது கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா அது அக்கௌண்ட் அதை வந்து இது பண்ண முடியாது. அதனால ஸ்டாக் கான்செப்ட் சொல்கிறோம். இன்கம் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அ ஃப்ளோ கான்செப்ட். இது மூணுமே இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். அடுத்து இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். இப்போ நம்ம கிளியராக பாருங்கள், நான் கான்செப்ட் விட நான் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட்ஸ் மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன் ரிவிஷன் கிளாஸுக்கும் போது. ஸோ முன்னாடி கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அடுத்தது என்னது அப்படின்னா கேபிட்டல். கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு இன்னொரு பேர் என்ன? கேபிட்டல் formation is also called investment. Very important one word. நான் எதெல்லாம் இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் பண்ணுங்க. பிகாஸ் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சென்டம் வாங்கியிருக்கிறாங்க எக்கனாமிக்ஸில். இது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. ஸோ ப்ளீஸ் ஒர்க் ஃபார் இட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் இந்த டைம் எக்ஸாம்லேயும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் 95, 94, 87 நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் எக்கனாமிக்ஸ் பிசிக்கில் வாங்கியிருக்காங்க. கிளியர், ஒர்க் பண்ணுங்க. இதுக்கு அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா போதும். கிளியர். மற்றதுக்கெல்லாம் நீங்கள் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. பட் எக்கனாமிக்ஸ் லாக்கு பிசிகேக்கெல்லாம் ஸ்மார்ட் ஒர்க்கே போதுமானது. ஸோ ப்ளீஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஸோ கேபிட்டல் ஃபார்மேஷன் இஸ் ஆல்சோ கால் இன்வெஸ்ட்மெண்ட், இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். அப்புறம் ஸ்டேஜஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். இப்போ கேபிட்டல் ஃபார்மேஷனுக்கு என்னென்ன ஸ்டேஜ் இருக்குது அப்படின்னா, சேவிங். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், யாரும் சேவ் பண்ணுவாங்க? இப்போ ஹவுஸ் ஹோல்டு வந்து சேவ் பண்ணுவாங்க. அந்த சேவிங் பார்த்தீங்க அப்படின்னா மொபைலைஸ் பண்ணுறது யாரு? மொபைலைசேஷன் ஆஃப் சேவிங். அப்புறம் என்னது? இன்வெஸ்ட்மெண்ட். யாரும் சேவ் பண்ணுவாங்க? எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் ஹோல்டு. இப்போ என்னன்னா, எனக்கு பணம் வேணும், நான் ஒரு ஆண்டர்பிரனர், நான் எனக்கு பணம் வேணும்னா நான் வீடு வீடாக போய் ஒருத்தருக்கா கேட்க முடியும். ஸோ கண்டிப்பாக அதுக்கு ஒரு மொபைலைஸ் பண்ணுறதுக்கு ஒருத்தர் வேணும். எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஹோல்ட் ஆகட்டும், பேங்க் ஆகட்டும், அவங்க நீங்கள் சேவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து பேங்க் மூலமாக, தட் இஸ் மொபைலைசேஷன் ஆஃப் சேவிங் யார் பண்ணுவாங்க? பேங்க்கு. அப்போது ஹவுஸ் ஹோல்டு சேவ் பண்ணுறாங்க பேங்க்கில். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகுது யாருக்கு? ஆண்டர்பிரனருக்கு. அப்போ ஆண்டர்பிரனர் என்ன பண்ணுவாங்க? லோன் எடுப்பாங்க பேங்க்கில். ஸோ அவங்களோட பேங்க்கோட வேலையை அதானமா ஃபஸ்ட்டு சேவிங் மொபைலைஸ் பண்ணி அது யாருக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டாக போகுது அப்படிங்கிறது பார்க்குறது. ஸோ வெரி இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். சேவிங், மொபைலைசேஷன், அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? இது மூணு தான் 3 ஸ்டேஜஸ் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன். ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நிறைய டைப்ஸ் ஆஃப் கேபிட்டல் கொடுத்துருப்பாங்க. நம்மளே கிளாஸில் பார்த்து ஃபிக்ஸ்டு கேபிட்டல், சோஷியல் கேபிட்டல், சொசைட்டி ஏதாவது ரோடு போடுறது, பிரிட்ஜ் கட்டுறது, அதெல்லாமே என்னது? சோஷியல் கேபிட்டல். அதே மாதிரி ப்ரைவேட் கேபிட்டல், சொந்தமாக சொத்து வாங்குறதுலாம் ப்ரைவேட் கேபிட்டல். ஃபிக்ஸ்டு கேபிட்டல், அசையா சொத்து, ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல், நம்மளுக்கு ரா மெட்டீரியல்லாம் வாங்குறது. நான் நிறைய கிளாஸில் சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல. அடுத்து ஆண்டர்பிரனர், தட் இஸ் ஆர்கனைசேஷனை நம்ம பார்க்கறது என்னது? ஆண்டர்பிரனர் யாரு? தொழில் முனைவோர்கள். ஸோ அவங்களுக்கு நிறைய பேர் இருக்குது ஆண்டர்பிரனருக்கு. அவங்க பேர் மேனேஜர், ஆண்டர்பிரனர், அவங்க மேனேஜர்னு சொல்லலாம். ஸோ ரிஸ்க் டேக்கர்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஒரு பேர் இருக்குது. பிகாஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் கோஆர்டினேட்டர்னு சொல்லலாம். ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் எந்த ரிஸ்க்காக இருந்தாலும் அது யார் எடுத்துக்கணும்? நம்மளுக்கு ஆண்டர்பிரனர் தான். ஸோ ஆண்டர்பிரனர் பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஃபுல் கெப்பாசிட்டி இருக்கணும், ரிஸ்க் டேக்கிங் கேப்பபிலிட்டிஸ் இருக்கணும். இப்போ வந்து எம்ப்ளாயீஸ் ஆண்டர்பிரனர் வேறு, என்டர்பிரனர் வேறு, அது நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. வெறும் எம்ப்ளாயீஸாக இருந்துச்சுன்னா ரிஸ்க் கம்மி, பட் ஆண்டர்பிரனராக இருந்துச்சுன்னா ரிஸ்க் ரொம்ப அதிகம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆண்டர்பிரனர்னு கேட்பாங்க. உங்கள் புக்கில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கோஆர்டினேஷன், என்ன இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்? கோஆர்டினேஷன், ரிஸ்க் பியரிங், இன்னோவேஷன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா ஆல் தி அபோவ். ஆன்சர் இஸ் ஆல் தி அபோவ். ஸோ இப்போ ஒரு ஆண்டர்பிரனர் இருந்தாங்கன்னா கோஆர்டினேட் பண்ணணும், அவர் தான் ரிஸ்க் எடுத்துக்கணும். இன்னோவேட்டிவ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன். வெரி இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் ஆண்டர்பிரனர் என்னன்னு கேட்டாங்க, இட் இஸ் அ இன்னோவேஷன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன் கேட்டாங்கன்னா ஆல் தி அபோவ். எல்லாமே ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஆண்டர்பிரனர். வெரி இம்பார்ட்டன்ட். இன்னோவேஷன் தியரி இஸ் given by
சம்பீட்டர். ஒருத்தர் ஒரு ப்ரான்ஸ் பண்ணி சும்பீட்டர் சம்பீட்டர் எதுனாலும் சொல்லிக்கோங்க. பட் இன்னோவேஷன் தியரினாவே இதுதான். ஸோ இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டை மட்டும்தான் டிஸ்கஸ் பண்ணுறேன், நோட் பண்ணிக்கோங்க. இன்னோவேஷன் தியரி இஸ் given by ப்ரொஃபஸர் சம்பீட்டர். வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். which of the following is a function கேட்டாங்கன்னா all the above. ஸோ இது ஜஸ்ட் பார்த்துங்க. அடுத்த கான்செப்ட் நம்ம எங்கே போய்க்கலாம், ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனுக்கு போய்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கான்செப்ட் இஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். சி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ப்ளீஸ் மேக் நோட்ஸ். ஏன்னா இந்த வீடியோஸ் வந்து நான் ஹைட் பண்ணிடுவேன் ஒரு நாள் மட்டும்தான். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ப்ளீஸ் டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம். சும்மா நம்ம வந்து ஆன்லைனில் வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தால் வேஸ்ட் ஆஃப் டைம். நானும் நிறைய பார்த்தேன். சும்மா வீடியோ வச்சு பார்த்து 4 டைம் 5 டைம் ஒரே விஷயத்தை பார்த்துக்கிட்டிங்கன்னா வேஸ்ட் ஆஃப் டைம். ஒன்ஸ் பார்க்குறீங்களா, நோட்ஸ் எடுத்துட்டீங்களா, அவ்வளோதான். மறுபடியும் திருப்பி அதை பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. வேஸ்ட் ஆஃப் டைம். இன்னும் கான்செப்ட் நிறைய இருக்குது. அப்படி கடல் இது, எக்கச்சக்க கான்செப்ட் இருக்குது. இதில் டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கான்செப்ட் புரிஞ்சதா அவ்வளோதான் விட்டுருங்க. ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். ஸோ எந்த அளவுக்கு இன்புட் போட்டால் எந்த அளவுக்கு அவுட்புட் எடுக்கலாம் அப்படின்னா இன்புட் அவுட்புட் வந்து ரிலேஷன்ஸ் தான் இது ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இப்போ எக்ஸாம்பிள், இப்போ காயர் ஃபேக்ட்ரி இருக்குது. இத்தனை மட்டை போட்டால் இவ்வளோ கட்டு மஞ்சி வரும், இவ்வளோ பித்து வரும் அப்படின்னு எந்த அளவுக்கு இன்புட் போட்டு எந்த அளவுக்கு அவுட்புட் வரும். அதாவது நம்மள மாதிரி தான் கம்மியாக படிக்கணும் அதிகமாக மார்க் ஆகணும். அதே கான்செப்ட் தான். எந்த கம்மியான இன்புட் போட்டு எப்படி அதிகமாக அவுட்புட் எடுக்கிறதுன்னு படிக்கிறதா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இது நிறைய சாம்பிள்ஸன் வந்து மேக்ஸிமம் அமௌண்ட் ஆஃப் அவுட்புட் தட் கேன் பி கிவன் பை இன்புட் அதெல்லாம் சொன்னது யாருன்னா சாம்பிள்ஸில் அவர் நிறைய டெஃபினிஷன்ஸ் கொடுத்துருப்பாரு. அதில் நீங்கள் முக்கியமாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்க அப்படின்னா காப் டாகுலஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். காப் டாகுலஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். காப் அப்படிங்கிறவங்க, டாகுலஸ் அப்படிங்கிறவங்க யூஎஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பொறுத்தது, எக்கனாமிக்ஸ் பொறுத்தது ரெண்டுமே யூஎஸ்ஏ தான். அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் கன்சர்னில் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு ஒரு பொருளை உற்பத்தி பண்ணுறதுக்கான காரணங்கள் என்ன, லேண்ட், லேபர், கேபிட்டல், ஆர்கனைசேஷன். இதில் என்ன அதிகமாக தேவைப்படுது அப்படின்னா ரெண்டு ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கிறாங்க. ஒன்று என்ன அப்படின்னா லேபர் அண்ட் கேபிட்டல். இவங்க ரெண்டும் இருந்தாலே நல்லா உற்பத்திக்கு வந்து பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. அதுலேயும் என்ன சொல்கிறாங்கன்னா லேபர் வந்து 3/4 தேவை, அப்போ கேபிட்டல் 1/4 போதுங்கிறாங்க. ஸோ இது வந்து தெரியுது லேபருக்கான முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது. ஸோ காப் டாகுலஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இஸ் given by காப் அண்ட் டாகுலஸ் which manufacturing concern USA. அவங்க என்ன 2 வேரியபிள் எடுக்கிறாங்க, லேபர் அண்ட் கேபிட்டல். ஸோ லேபர் எவ்வளோங்கிறது 3/4, கேபிட்டல் வந்து 1/4. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணவே கூடாது. இதெல்லாம் தட்ஸ் ஆல். இது எப்படி வேணாலும் கொஷின் கேட்கலாம், பட் கண்டிப்பாக இது வந்து கொஷின் கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் இருக்குது. ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா 2 தியரி இருக்குமா. ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனில் 2 தியரி இருக்குது. ஒன்று வந்து லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், இன்னொன்று என்ன அப்படின்னா லா ஆஃப் ரிட்டர்ன்ஸ் டு ஸ்கேல். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் அண்ட் அதர் திங் இஸ் லா ஆஃப் ரிட்டர்ன் டு ஸ்கேல். மேடம், லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் டீல்ஸ் ஒன்லி இன் ஷார்ட் ரன். ஷார்ட் ரன்ல நம்ம யூஸ் பண்றது லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன். ரிட்டர்ன் டு ஸ்கேல் இன் லாங் ரன். இதுதான் லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனுக்கும் ரிட்டர்ன் டு ஸ்கேலுக்கு இருக்கிற டிஃபரன்ஸ். ஸோ லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனுக்கு இன்னொரு பேர் இருக்குது, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷனுக்கு இன்னொரு பேர் என்னப்பா, லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். இன்னொன்று என்னது, ரிட்டர்ன் டு ஸ்கேல். இது ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். கிளியர்? ஸோ லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன் ஷார்ட் ரன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஷார்ட் ரன்னுக்கு லாங் ரன்னுக்கு என்ன டிஃபரன்ஸ்னு தெரிஞ்சுக்கோங்க. ஷார்ட் ரன் என்ன, ஸோ ஷார்ட் ரன் என்ன நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 1 இயர்க்குள்ள இருக்கிறது எல்லாமே ஷார்ட் ரன், 1 இயருக்கு மேலே போச்சுன்னா லாங் ரன். ஆமாப்பா, இதில் நம்ம எக்ஸாம்பிள் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம கிளாஸில் எடுக்கும்போது நீட்டாக எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கோம். இப்போ எக்ஸாம்பிள் எப்போவுமே ஷார்ட் ரன்ல என்ன பண்ணக்கூடாது, 2 எடுத்துக்கலாம். ஒன்று ஃபிக்ஸ்டு, இன்னொன்று வேரியபிள். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சொல்லி கொடுத்துருக்கேன். ஈஸ்வர் அகாடமி எதெல்லாம் ஃபிக்ஸ்டு காஸ்ட்டுன்னு எடுத்துருக்கோம், ரெண்ட்டு, சேலரி, இதெல்லாம் ஃபிக்ஸ்டு. வேரியபிள் நம்ம என்ன எக்ஸாம்பிள் எடுத்துருக்கிறோம், பிரிண்ட் அவுட் எடுத்துருக்கிறோம். ஞாபகம் இருக்குங்களா? அதை என்னோட வீடியோவில் கூட நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ஸோ ஃபிக்ஸ்டு பொறுத்த வரைக்கும் வேரியபிள். ஷார்ட் ரன்ல ஃபிக்ஸ்டை மாற்றக்கூடாது, வேரியபிளை மாற்றணும். சொல்லி கொடுத்துருக்கேன், ஞாபகம் இருக்குங்களா? ரொம்ப நேரமாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக நம்ம இதை தான் பார்த்தோம். ஃபிக்ஸ்டை மாற்றக்கூடாது, வேரியபிளை மாற்றணும். லாங் ரன்ல ஃபிக்ஸ்டையும் மாற்றணும், வேரியபிளையும் மாற்றணும். அது மட்டும் கிடையாது, சேம் ப்ரொபோர்ஷனில் மாற்றணும். நம்ம என்ன மேம் சொல்கிறீங்க, எதுவுமே புரியல. ஓகே, கவனிங்க. ஃபிக்ஸ்டு இதை பற்றி நம்ம நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஈஸ்வர் அகாடமி ரெண்ட் சேலரியும் ஃபிக்ஸ்டு. அதே மாதிரி வேரியபிள் காஸ்ட் என்னென்ன சொன்னோம், ஃபிக்ஸ்டு நம்ம இன்ஸ்டியூட்லேயே எக்ஸாம்பிள் வச்சு பார்த்தோம். ப்ரொடக்ஷன் காஸ்ட்டுக்கு இல்லைங்களா, ஃபிக்ஸ்டு எது, ரெண்ட்டும்
salary எடுத்தோம். variable என்ன எடுத்தோம்? ஞாபகம் இருக்காங்களா உங்களுக்கு? நம்ம கொடுக்குற print out. quantity நம்ம என்னவா வச்சிட்டோம்? students-ஆ வச்சிட்டோம். revenue-னு எதை எடுத்துக்கிறோம்? நீங்க கொடுக்குற fees வந்து revenue-வா எடுத்துட்டோம். இதெல்லாம் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நம்ம நிறைய ஸ்டோரி பார்த்தோம் கிளாஸ்ல. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிக்ஸ்டு, இன்னொன்று என்னப்பா? வேரியபிள். எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன். லா ஆஃப் வேரியபிள் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃபிக்ஸ்டை மாற்றக்கூடாது, வேரியபிளை மாற்றணும். எதை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம் அப்படின்னா மெஷினரியை ஃபிக்ஸ்டாக வச்சுக்கலாம், லேபரை வேரியபிளாக வச்சுக்கலாம். இந்த எக்ஸாம்பிள் ஒரு மெஷின் ஒரு லேபர். அப்புறம் என்னது? ஃபிக்ஸ்டை மாற்றக்கூடாதுல்ல. ஒரு மெஷின் 2 லேபர், ஒரு மெஷின் 4 லேபர், ஒரு மெஷின் 6 லேபர்னு கொண்டு போகிறோம். அப்போ ஒரு மிஷின் ஒரு லேபருக்கு கொஞ்சம் கஷ்டம் தான், ஒரு மிஷின் 2 லேபர்னா கொஞ்சம் ப்ரொடக்ஷன் நல்லா இருக்கும். அப்புறம் 4ங்கும் போது வந்து வேலை செய்ய மாட்டாங்க. நீ செய், நான் செய், ஒரு ஆள் செய்யறவங்களே 4 ஆள் செஞ்சா, நான் தான் செஞ்சேன், நீ தான் செஞ்சேன்னு கரெக்டாக ப்ரொடக்டிவிட்டி கிடைக்காது. அப்போ கம்மியாகிடும் ப்ரொடக்டிவிட்டி. அப்போ 6 பேரும் போது எக்கனாமிக் நியூசன்ஸ்னு சொல்கிறாங்க. எல்லாம் சண்டை கட்டிடும், எதுவுமே நடக்காது, இருக்கிற லாஸ் ஆகிற அளவுக்கு சான்சஸ் ஆகிடும். ஸோ அதனால இது நடந்துடும். ஸோ இது என்னமா? ஃபிக்ஸ்டை மாற்றுறதில்ல, வேரியபிளை மாற்றணும். ஸோ அதனால இன்க்ரீஸ் ஆகி டிக்ரீஸ்ன்னு சொல்லக்கூடாது. இந்த டிமினிஷிங் இருக்கு, அப்போ டிமினிஷன் தான் சொல்லணும். டிமினிஷ் ஆகி நெகட்டிவ் போகும். இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது செகண்ட் ஸ்டேஜ், இது தேர்ட் ஸ்டேஜ். ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் இன்க்ரீசிங் ரிட்டர்ன், செகண்ட் ஸ்டேஜ் டிமினிஷிங், டிக்ரீஸ் சொல்லக்கூடாது, டிமினிஷிங் ரிட்டர்ன், நெக்ஸ்ட் வந்து என்னது? நெகட்டிவ் ரிட்டர்ன். ஆனால் இங்கே பாருங்களேன். ஸோ இங்கே என்னது? ஃபிக்ஸ்டையும் மாற்றலாம், வேரியபிளையும் மாற்றலாம், ஒரே ப்ரொபோர்ஷன். ஒரு மெஷின் 2 லேபர்னா 2 மெஷின்னா 4 லேபர், 3 மெஷின்னா 6 லேபர், ஒரே ப்ரொபோர்ஷன்ல மாற்றோம். அப்போ ஒரே ப்ரொபோர்ஷன்ல மாற்றுறதுனால என்ன நடக்குதுன்னா இன்க்ரீஸ் ஆகுது, கான்ஸ்டன்ட் ஆகுது, டிக்ரீஸ். இங்கே டிக்ரீஸ்ன்னு யூஸ் பண்ணுங்க. லாங் ரன்ல டிக்ரீஸ்ங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க, ஷார்ட் ரன்ல டிமினிஷிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுங்க. இது வந்து இன்க்ரீசிங் ரிட்டர்ன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், இது கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன், இது வந்து டிக்ரீசிங் ரிட்டர்ன். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? எப்படி கொஸ்டின் கேட்கலாம்? ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷனை இன்புட் அவுட்புட் ரிலேஷன்ஷிப் பார்க்குறதா ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். இது 2 இருக்குது. லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், இன்னொன்று வந்து ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஷார்ட் ரன்ல என்ன யூஸ் பண்ணுவோம்னா லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், லாங் ரன்ல என்ன யூஸ் பண்ணுவோம்னு கேட்டனா ரிட்டர்ன் டு ஸ்கேல். ஷார்ட் ரன்ல பார்த்தீங்கன்னா லா ஆஃப் அதாவது வேரியபிள் ப்ரொபோர்ஷனுக்கு இன்னொரு பேர் லா ஆஃப் டிமினிஷிங் ரிட்டர்ன். இதில் 3 ஸ்டேஜ் இருக்குது, இதுலேயும் 3 ஸ்டேஜ் இருக்குது. இங்கே ஃபிக்ஸ்டை மாற்ற மாட்டோம், வேரியபிளை மாற்றுவோம். இங்கே ஃபிக்ஸ்டையும் 2மே அட் அ டைமில் மாற்றுவோம். இதுக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதனால எக்ஸாம்பிளுக்காக நான் உங்களுக்கு கர்வும் காமிச்சிட்டேன். இன்க்ரீசிங், டிமினிஷிங் அண்ட் நெகட்டிவ். இங்கே இன்க்ரீசிங், கான்ஸ்டன்ட் அண்ட் டிக்ரீசிங். ஏன் இங்கே நெகட்டிவ் வரல அப்படின்னா சேம் ப்ரொபோர்ஷனில் தான் மாத்திரம். எக்கனாமிக் நியூசன்ஸ் எல்லாம் நடக்காது லாங் ரன்ல. ஸோ அதனால ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஃபிக்ஸ்டை வச்சுட்டு வேரியபிளை ரொம்ப அதிகமாக மாற்றினா நெகட்டிவ் ஆகிறதுக்கு, எக்கனாமிக் நியூசன்ஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இங்கே ஷார்ட் ரன்ல இருக்குது. இதுதான் ஒரு ஓவர்வியூ. ஸோ வேரியபிள் ப்ரொபோர்ஷன், ரிட்டர்ன் டு ஸ்கேல், ஷார்ட் ரன், இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட் லா ஆஃப் கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேலுக்கு இன்னொரு பேர் லீனியர் ஹோமோஜீனியஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன். லீனியர் ஹோமோஜீனியஸ் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இப்போ கான்ஸ்டன்ட் ரிட்டர்ன் டு ஸ்கேலுக்கு இன்னொரு நேம். கிளியர் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்? ஸோ இது அவ்வளோதான். இது வந்து பெருசாக கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். இது வந்து இம்பார்ட்டன்ட் வரும். நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து நான் கர்வ்ஸ் பார்க்குறேன். இதில் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்த்தோம்? ப்ரொடக்ஷன், 4 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன், அதனுடைய ஃபீச்சர்ஸ், அப்புறம் ப்ரொடக்ஷன் ஃபங்க்ஷன் 2ஆக பிரிக்கலாம். லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், இன்னொன்று என்னது? ரிட்டர்ன் டு ஸ்கேல். அதுக்கு என்னென்னலாம் நம்மளுக்கு இது இருக்குன்னு பார்த்தோம். என்னப்பா அந்த கர்வ்ஸ் எல்லாம் எப்படி இருக்குது, ஸோ எதுலெல்லாம் வந்து கான்ஸ்டண்ட்டாக வைக்கணும், ஃபிக்ஸ்டு, எதெல்லாம் வேரியபிளாக வைக்கணும், இதெல்லாம் நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட்டில் பார்க்குறது என்ன அப்படின்னா, இல்லை இப்படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு புக்கில் ஒரு 3, 4, 5, 8 பேஜஸ் இருக்குது. 8 பேஜஸ்லையுமே ஃபுல்லாக நான் இங்கே உங்களுக்கு நான் கவர் பண்ணியாச்சு. கிளியர்? நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ப்ரொடக்ஷன் ஆப்டிமைசேஷன். ஸோ அதுக்கு முன்னாடி இன்னொன்று பார்த்துடலாம். என்னென்னா கர்வ்ஸ். ஃபஸ்ட் என்னது? எப்படி இருக்குது? லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், லா ஆஃப் வேரியபிள் ப்ரொபோர்ஷன், இல்லை லா ஆஃப் டிமினிஷிங் டு ஸ்கேல், அதாவது ஷார்ட் ரன்னில் பார்க்க போகிறோம். அப்போ எம்டி கர்வ் எப்படி இருக்குது? இதுதான் எம்டி கர்வ். இதை வச்சு தான் இன்க்ரீசிங், டிக்ரீசிங், நெகட்டிவ் எல்லாம் நம்மளால் சொல்ல முடியும். 1 செகண்ட், சாரி. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இப்படி கர்வ் இருக்குது அப்படின்னா எம்டி கர்வ் வச்சு தான் நம்ம இன்க்ரீசிங், டிக்ரீசிங், நெகட்டிவ் எல்லாம் சொல்கிறோம். இதுதான் ஹீரோ, ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் எம்டி கர்வ். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் இன்க்ரீசிங் ரிட்டர்ன். இது வந்து செகண்ட் ஸ்டேஜ் டிமினிஷிங். டிக்ரீசிங்னு வார்த்தை யூஸ் பண்ணாதீங்கன்னா எக்ஸாம்பிள் போனீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. டிமினிஷிங். அடுத்தது என்னது? நெகட்டிவ் ரிட்டர்ன். இதில் என்ன ஆகும் அப்படின்னா கூட ஏபி கர்வ். இதுக்கான கான்செப்டாக நான் சொல்ல, ஜஸ்ட் வந்து கர்வை வச்சு
இப்போ வந்து லாஜிக்கலாக ஈஸியாக ரிமைண்ட் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் சொல்லி கொடுத்துட்ருக்கேன். கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க. அதாவது வெறும் நம்மளுக்கு கர்வ்ஸை வச்சு மட்டும் நம்ம எப்படி 1 மார்க் 2 மார்க் வாங்கலாம், மினிமம் 1 மேக்ஸிமம் 2 மார்க் இந்த கர்வ்ஸ் வந்து கேட்பாங்க. பார்த்துங்க, நம்ம ஹீரோ யார்? எம்பி தான். இதை வச்சு தான் இன்க்ரீஸிங், இது டிக்ரீஸிங், நெகட்டிவ்னு சொல்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எம்பி அண்ட் டிபியை கம்பேர் பண்ணலாம். இங்கே பாருங்களேன், இது என்னது? எம்பி கர்வ். அதான் சும்மா லாஜிக்கல் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக இது ஒரு ட்ரிக் தான், சரியா? இது என்னது? எம்பி கர்வ். இது ஏபி கர்வ். இல்லைங்களா? இங்கிருந்து இப்படி போகுது. அப்போ இதுதானே மேலே இருக்கு. அப்போ என்ன எழுதுறீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம எம்பி வச்சு பார்க்கலாம். எம்பி இன்க்ரீசஸ். இங்க என்ன நடக்குது? எம்பி இஸ் கிரேட்டர் தேன் ஏபி. கர்வை வச்சுமே பார்க்கலாம். இங்க என்ன நடக்குது? எம்பி டிக்ரீஸ் ஆகுது. இங்க என்ன ஆயிடுச்சு? ஏபி மேல இருக்கு. ஏபி இஸ் கிரேட்டர் தேன் எம்பி. அப்போ ஏபி மேக்ஸிமமா இருக்கிறப்ப என்ன நடக்குது? ஏபி மேக்ஸிமமா இருக்கிறப்போ MP is equal to AP. அதாவது AP cuts MP from below. AP cuts MP from below. So இது important concept. அப்போ MP maximum இருக்கிறப்ப என்ன நடக்கும் அப்படின்னா point of inflection நடக்கும். Point of inflection, that is point on TP curve. இங்க பாருங்க, வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு இருக்காது. நீங்க அதை ஒரு டைம் ஒரு நாள் பார்க்கறதுல தான் இருக்கும். நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. சும்மா மொபைலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இருக்கிற படிச்சதும் மறந்துடும். ஸோ நோட்ஸ் எடுத்து வச்சுருக்க நல்லா யூஸ் ஆகும், சரிங்களா? அப்போ மேக்ஸிமமாக இருக்கிறப்போ டிபி மேலே ஒரு பாயிண்ட் விடுறோம். இதுக்கு பேர் தான் பாயிண்ட் ஆஃப் இன்ஃப்ளெக்ஷன். ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். அடுத்தது இவ்வளோதான். நீ அடுத்தது நம்ம ஹீரோ யாரு? எம்பியும் டிபியும் வச்சு பண்ணலாம். இங்கே என்ன நடக்குது? எம்பி இன்க்ரீஸ் ஆகிறப்ப டிபியும் இன்க்ரீஸ் ஆகுது. கவனிச்சிங்களா? எம்பி டிக்ரீஸ் ஆகிறப்போ டிபி இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ எப்படி கூட இந்த டிஃபரன்ஷியேட் பண்ணுறது அப்படின்னா எம்பி இன்க்ரீசஸ், டிபி இன்க்ரீசஸ் அட் இன்க்ரீசிங் ரேட். எம்பி டிக்ரீசஸ், டிபி இன்க்ரீசஸ் பட் இல்லை அட் டிமினிஷிங் ரேட். கம்மியான அளவில் தான் அதிகமாகும். அடுத்தது டிபி மேக்ஸிமமாக இருக்கிறப்போ என்ன நடக்கும்? இது டிபி மேக்ஸிமமாக இருக்கிறப்போ என்ன நடக்கும்? எம்பி இஸ் 0. கிளியர்? அப்போ டிபி மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தோம், எம்பி மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தோம், ஏபி மேக்ஸிமம் என்னன்னு பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து ஓவராலாக. இது எவ்வளோ ஈஸிமா, உங்கள் புக்கில் நீங்கள் 2 பேஜ் 3 பேஜ் படிக்கணும். இது ஒரே ஒரு 8 பாயிண்ட்ஸ் படிச்சிங்கன்னா ஒரு பாயிண்டே படிக்க வேண்டாம். கர்வ் மட்டும் நீங்கள் வச்சு அனலைஸ் பண்ணிங்கன்னா போகும். ஸோ தெரியலன்னா இன்னொரு என்கிட்ட கேளுங்க, நான் இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பாருங்கள். டவுட் இருந்ததுனால என்கிட்ட கேட்கலாம், சரிங்களா? ஸோ இந்த மாதிரி கர்வ்ஸ் நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ண வேண்டியதில்லை, லாங் ரன்னில் தேவையில்லை. ஏன்னா இன்க்ரீசிங், கான்ஸ்டன்ட், டிக்ரீசிங், அவ்வளோதான். ஸோ